அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1541 1554 வரை மொத்தம் 14 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். நலங்குல புரிந்திடு ஞான யாகத்திடை வலஞ்சுரித்து எழுந்து வளர்ந்த மெய்க்கணலே. வேதமும் ஆகம விரிவும் பரம்பர நாதமும் கடந்த ஞான மெய்க்கணலே. எண்ணிய எண்ணிய எல்லாம் தர எனுள் நன்னிய புண்ணிய ஞான மெய்க்கணலே. வளமுறு சுத்த சன்மார்க்க நிலைபெறு நலமெல்லாம் அளித்த ஞான மெய்க்கடலே. இரவோடு பகலிலா இயல் பொது நடமிடு பரம வேதாந்த பரஞ்சுடரே. வரநிறை பொதுவிடை வளர்திரு நடம்புரி பரம சித்தாந்த பதி பரஞ்சுடரே. சமரச சத்திய சபையில் நடம்புரி சமரச சத்திய தற்சுயஞ்சுடரே. இதுதான் இந்த 14 வரிகள். இப்போ இந்த 14 வரிகளில் வள்ளல் பெருமான் இந்த 14 வரிகள் மற்றும் இனி அடுத்து வரக்கூடிய 2 பதிவுகள், இந்த பதிவுகள் எல்லாம் வள்ளல் பெருமான் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, அவர் பெற்ற ஞான அனுபவங்களை சொல்ல போகிறாங்க. இதோட இந்த அருட்பெரும் ஜோதி இந்த இது முடிஞ்சிடும். அகவல் அருட்பெரும் ஜோதி அகவல் இன்னும் 2-3 பதிவுகளோட முடிய போகுது. அந்த அவர் பெற்ற அந்த ஞான நிலை அனுபவங்கள் கடைசியாக அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெற்றேன் அப்படி சொல்லி தான் அப்படி முடிப்பாங்க. அதோடு நம்மளுடைய இந்த அகவல் சீரீஸும் கண்டிப்பாக இதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம 6ஆம் திருமுறையை பற்றி அதில் சொல்லியிருக்க அந்த ஒரு 144 பாடல்கள் அந்த தலைப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்க்கலாம். 144 தலைப்புன்னு கீழே என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றத அடுத்ததில் நம்ம இந்த அருட்பெரும் ஜோதி அகவல் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை பார்க்கலான்னு ஒரு மனசில் ஒரு தோணிகிட்ருக்கு. அது வள்ளல் பெருமானுடைய கருணையினால் அது சிறப்பாகவே நடைபெறும் என்று உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ இந்த வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். முதல் 2 வரிகள். நலங்கொல புரிந்திடு ஞான யாகத்திடை வலம் சுழித்து எழுந்து வளர்ந்த மெய்க்கணலே. அதாவது நன்மையை அளிப்பதற்காக புரியும் ஞான யாகத்திலே வலப்பாகமாக சுழித்து எழுந்து வளர்ந்த மெய்க்கணலே. இங்கே அவர் ஞான யாகம் சொல்கிறது தவத்தை தான் சொல்கிறாங்க. சரி, அது ஞான யாகம் வலபாகமாக சுழித்து எழுந்து வளர்ந்த மெய்க்கணலே. அது என்ன வலபாகம்? அப்போ வலது பக்கத்தில் சுழித்து எழுந்து வளர்ந்த மெய்க்கணலே. அப்போ வலபாகம்னா வலது பக்கத்தில் வரக்கூடிய அந்த சூரியகலை சுவாசத்தை தான் சொல்கிறாங்க. இதுக்கு வள்ளல் பெருமான் உரைநடையில் அதை எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த தலைப்பே பார்த்திங்கன்னா 80 தலைப்பு 80 சூரியகலை உரைநடை பகுதியில், அதாவது உபதேச குறிப்புகளில் அதுக்குள்ளே இந்த 80வது தலைப்பில் வருது சூரியகலை. சாதாரண ஜீவர்கள் சந்திரகலையில் இறப்பதும் பிறப்பதும் இயற்கை. பக்குவர்கள் சூரியகலையில் பிறப்பதும் இறப்பதும் இயற்கை. சூரியகலை அனுபவம் கிடைப்பது கஷ்டம். தினம் சூரியகலையில் செல்லும்படி மனதை அந்த கண்ணில் செலுத்துதல் வேண்டும். ஆலமரத்தடியில் சூரியனை வணங்க வேண்டியது என்பது என்னவெனில், சூரியகலையில் தியானம் முதலிய செயல்கள் செய்ய வேண்டியது பற்றி சொன்னது. தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது சூரியகலை அந்த அனுபவம், அதான் இந்த வலபாகம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. சூரியகலைன்றது வலது பக்கம் வரக்கூடிய சுவாசம். அந்த அனுபவம் கிடைப்பது ரொம்ப அரிது. அது மாதிரி வர்றதுக்கு நம்ம வலது கண்ணிலேயே நமது மனதை அந்த கண்ணிலேயே செலுத்திடல் வேண்டும்னு சொல்கிறாங்க.
அந்த ஆலமரத்து அடியில் வந்து சூரியனை வணங்கணும்னு சொல்கிறது வந்து சூரிய கலையில் வந்து தியானம் முதலிய செயல்கள்லாம் செய்யணும் அப்படின்றதுக்கு தான் அப்படின்னு தெளிவாக இந்த உரைநடையில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த வரிகளும் அதுதான் சொல்லுது. அதாவது நலங்குல புரிந்திடு ஞான யாகத்திடை வளம் ஜுளித்து எழுந்து வளர்ந்த மெய்க்கணலே. நம்ம தவம் செய்யணும், தியானம் பண்ணணும், எல்லாமே செய்யணும்னா வலது பக்க சுவாசம் இருக்கும்போது செஞ்சால் அது நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றதான் இது மூலம் தெளிவாகுது. சரி, அடுத்த 2 வரிகள். வேதமும் ஆகம விரிவும் பரம்பர நாதமும் கடந்த ஞான மெய்க்கணலே. வேதங்களும் ஆகமங்களும் அவைகளின் விரிவுகளான உபனிஷத்துகளும் மேலான நாத அனுபவமும் கடந்த ஞான மெய்க்கணலே. இதுக்கு சான்றா 2 மகாதேவ மாலை பாடல்கள். அதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க வேதங்கள் ஆகமங்கள் அவற்றின் நிலை என்ன அப்படின்னு அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை பாடி அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வரிகளுக்கு போவோம். வேதாந்த நிலையாகி சித்தாந்தத்தின் மெய்யாகி சமரசத்தின் விவேகமாகி நாதாந்த வெளியாகி முத்தாந்தத்தின் நடுவாகி நவநிலைக்கு நன்னாதாகி மூதாண்ட கோடியெல்லாம் தாங்கி நின்ற முதலாகி மனாதீத முத்தியாகி வாதாண்ட சமய நெறிக்கு அமையாது என்றும் மௌன வியோமத்தினிடை வயங்கும் தேவே அப்படின்னு இந்த வரிகளில் சொல்கிறாங்க. இன்னொரு மகாதேவ மாலை பாடலில் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அருமறை ஆகமங்கள் முதல் நடுவீரெல்லாம் அமைந்தமைந்து மற்றவைக்கும் அப்பாலாகி கருமறைந்த உயிர்கள் தோறும் கலந்து மேவி கலவாமல் பன்னெறியும் கடந்து ஞான திருமணி மன்றகத்து இன்ப உருவாய் என்றும் திகழ் கருணை நடம்புரியும் சிவமே மோன பெருமலையே பர இன்ப நிலையே முக்கட்பெருமானே எத்திரத்தும் பெரிய தேவே அப்படின்னு இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. மகாதேவ மாலை பாடல் வரி. இன்னொரு அந்த பாடலை படிக்கிறேன். அருமறை ஆகமங்கள் முதல் நடுவீரெல்லாம் அமைந்தமைந்து மற்றவைக்கும் அப்பாலாகி கருமறைந்த உயிர்கள் தோறும் கலந்து மேவி களவாமல் பன்னெறியும் கடந்து ஞான திருமணி மன்று அகத்து இன்ப உருவாய் என்றும் திகழ் கருணை நடம்புரியும் சிவமே மோன பெருமலையே பர இன்ப நிலையே முக்கட்பெருமானே எத்திரத்தும் பெரிய தேவே அப்படின்னு இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இங்கேயும் இந்த வரி என்ன சொல்லுது? வேதமும் ஆகம விரிவும் பரம்பர நாதமும் கடந்த ஞான மெய்க்கணலே. சரி, அடுத்த 2 வரிகள். எண்ணிய எல்லாம் தர எனுள் நன்னிய புண்ணிய ஞான மெய்க்கணலே. நான் எண்ணியவாறே எல்லாவற்றையும் எனக்கு அருள என்னுள் வந்து அடைந்த புண்ணியம் நிறைந்த ஞான மெய்க்கணலே. சரி, அடுத்த 2 வரிகள். வளமுறு சுத்த சன்மார்க்க நிலை பெறு நலமெல்லாம் அளித்த ஞான மெய்க்கணலே. ஆற்றல் மிக்க சுத்த சன்மார்க்க நிலை தருகின்ற நன்மைகளை எல்லாம் எனக்கு அளித்த ஞான மெய்க்கணலே. அதாவது இங்கே வந்து சுத்த சன்மார்க்க நிலை அப்படின்றாங்க. அந்த நிலை அப்படி என்னன்னா, பிற உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை எல்லாம் விலக்கி அதனால் அந்த உயிர்களெல்லாம் படக்கூடிய இன்பத்தை பார்த்து நாமும் மகிழ்ச்சி அடைந்து அதை தொடர்ந்து ஞான அனுபவத்தில் இந்திரியங்களும் கரணங்களும் கடந்த நிலை, இதைத்தான் வந்து சுத்த சன்மார்க்க நிலை அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. அந்த நிலையை அடைய அருள் செய்தாய், அதுதான் சொல்கிறாங்க. வளமுறு சுத்த சன்மார்க்க நிலை பெறு நலமெல்லாம் அளித்த ஞான மெய்க்கணலே. சரி, அடுத்த 2 வரிகள். இரவோடு பகலிலா இயல் பொது நடமிடு பரம வேதாந்த பரஞ்சுடரே. இரவு பகல் அற்ற இடத்தே நினைப்பு மறப்பு அற்ற இடத்தே ஞான பூரண ஆகாயம் எனும் பொதுவில் நடமிடுகின்ற மேலான வேதத்தின் முடிவான பரஞ்சுடரே. சரி, இதுக்கு வந்து சான்றா எந்த பாடல்னா வெண்ணிலா கன்னி. அந்த கன்னியில் இந்த இரவோடு பகலிலா இயல் பொது நடம் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த இரவு பகல் அற்ற இடம் அங்கே அந்த வரிகளே வருது, தெளிவாக அங்கே சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம், படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும்.
அதாவது பார்த்தீங்கன்னா தலைப்பு வெண்ணிலா கன்னி. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. நாதமுடி மேலிருந்த வெண்ணிலாவே, அங்கு நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே, நானும் தாழ்ந்து விழ வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. ராப்பகல் இல்லாவிடத்தே வெண்ணிலாவே, நானும் இருக்க எண்ணி வாடுகின்றேன் வெண்ணிலாவே. தேசு நிறமாய் நிறைந்த வெண்ணிலாவே, நானும் சிவமயம் ஆக விளைந்தேன், சிவமயம் அதாய் விளைந்தேன் வெண்ணிலாவே. போதநடு ஊடிருந்த வெண்ணிலாவே, போதமர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. ஆரும் அறியாமல் இங்கே வெண்ணிலாவே, அருளாளர் வருவாரோ சொல்லாய் வெண்ணிலாவே. அந்தரங்க சேவை செய்ய வெண்ணிலாவே, எங்கள் ஐயர் வருவாரோ சொல்லாய் வெண்ணிலாவே. வேதமுடி மேலிருந்த வெண்ணிலாவே, வேதை உளவு ஏது சொல்லாய் வெண்ணிலாவே. குண்டலிப்பால் நின்றிலங்கும் வெண்ணிலாவே, அந்த குண்டலிப்பால் வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. ஆதி அந்தம் என்றுரைத்தார் வெண்ணிலாவே, அந்த ஆதி அந்தம் ஆவதென்ன வெண்ணிலாவே. இந்த வரிகளில் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறாங்க. ராப்பகல் இல்லாவிடத்தே வெண்ணிலாவே, நானும் இருக்க எண்ணி வாடுகின்றேன் வெண்ணிலாவே அப்படின்னு சொன்னவங்க, வேதமுடி மேலிருந்த வெண்ணிலாவே, வேதை உளவு ஏது சொல்லாய் வெண்ணிலாவே. இந்த வரிகளும் இங்கே அவர் சொல்லியிருக்கிறது, இரவோடு பகலிலா இயல் பொது நடமிடு பரம வேதாந்த பரம்பரஞ்சுடரே. அந்த இரவு பகல் அற்ற இடம், அதை தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல அந்த நினைப்பு மறப்பு அற்ற அந்த இடம் ஞான பூரண ஆகாயம். அந்த இடத்துல நடமிடுகின்ற மேலான வேதாந்தத்தின் முடிவான பரஞ்சுடரே. இந்த வெண்ணிலா கண்ணிலையும் அதே கருத்து தான் இங்கேயும் பாடியிலையும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதோட இப்போ அடுத்த 2 வரிகள். வரநிறை பொதுவிடை வளர்த்திரு நடம்புரி பரம சித்தாந்த பரஞ்சுடரே. பரம்பர சித்தாந்த பதி பரஞ்சுடரே. வரங்கள் நிறைந்த ஞான பூரண ஆகாயம் எனும் பொதுவில் வளர்ந்து தெய்வ நடம்புரிகின்ற மேலான சித்தாந்தத்தின் பதியாகிய பரஞ்சுடரே. சரி, இப்போ அடுத்து 2 வரிகள். சமரச சத்திய சபையில் நடம்புரி சமரச சத்திய தற்சுயஞ்சுடரே. எத்துணையும் பேதமுறாத சமய நோக்கும் பொய்களவாத சத்தியமும் நிறைந்த உள்ளமாகிய சபையிலே ஒளியாக நடம்புரியும் எல்லா சமயத்திற்கும் பொதுவாகி தானாகி தோன்றி விளங்கும் சுடரே. இதுதான் இந்த 2 வரிகளுக்கான விளக்கம். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.